யோசுவா 24ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் நம்ம யோசுவா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த கடைசி போதனையை குறித்து தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, யோசுவாவுடைய மரணத்தையும் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், இது யோசுவா புஸ்தகத்தினுடைய கடைசி அத்தியாயம். யோசுவா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாத்தையும் சீகேம்ங்கிற இடத்துக்கு கூடி வர செய்கிறான். அங்கே ஜனங்கள் இடத்துல கர்த்தர் இது வரைக்கும் அவங்கள எப்படிலாம் வழி நடத்தினாரு அப்படிங்கிறத ஜனங்களுக்கு திரும்பவுமா நினைவுபடுத்துகிறான். இஸ்ரேல் ஜனங்களுடைய முன்னோர்கள் விக்கிரகங்களை சேவிச்சாங்க. அதில் ஆபிரகாமுடைய தகப்பனுடைய குடும்பமும் ஒன்று. கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டு பல தேசங்களில் வழி நடத்தினாரு. ஆபிரகாமுக்கு ஈசாக்க மகனாக கொடுத்தாரு. அந்த ஈசாக்குக்கு 2 மகன்கள், ஒன்று ஏசா, இன்னொன்று யாக்கோபு. ஏசாக்கு சேயீர் மலைநாடு கொடுக்கப்பட்டது. ஆனால் யாக்கோபுடைய மகனான யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு போவான். அங்கிருந்து அவங்கள விடுவிக்கிறதுக்காக தேவன் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டாங்க. எகிப்தியர் இஸ்ரேல் ஜனங்களை செங்கடல் வரைக்கும் துரத்தி வந்தாங்க. அப்போ ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி உதவி கேட்டதுனால அவங்கள துரத்தி வந்த எகிப்தியர்கள் அந்த செங்கடல்ல மூழ்கடிக்கப்பட்டாங்க. அங்கிருந்து தேவன் இஸ்ரேல் ஜனங்களை யோர்தான் ஆற்றுக்கு அப்புறத்துல இருக்கிற அமோரியர் தேசத்துக்கு கொண்டு வந்தாரு. அங்க அமோரியர்களோட போர் நடந்தது. தேவன் அங்கேயும் இஸ்ரவேலுக்கு ஜெயம் கொடுத்தாரு. அடுத்ததா பாலாக் அப்படிங்கிற மோவாபிய ராஜா இஸ்ரவேலரை எதிர்த்து பிலேயாம்ங்கிறவனை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியா சொன்னான். ஆனா தேவன் அந்த பிலேயாமுடைய சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றினாரு. இஸ்ரவேல் மக்கள் காப்பாற்றப்பட்டாங்க. சபிக்க வந்த பிலேயாம் ஜனங்களை ஆசீர்வதிச்சான். அதுக்கப்புறமா இஸ்ரேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தாங்க. அங்குள்ள ஜனங்களோடையும் அவங்களுக்கு யுத்தம் ஏற்பட்டது. அவங்களையும் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்தாரு. அவங்களுடைய பட்டயத்தாலையும் வெள்ளினாலும் இல்லை, தேவன் குளவையில கொண்டு அந்த ஜனங்களையும் துரத்தி விட்டாரு. தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்க உழைக்காத நிலங்களையும் கட்டாத நகரங்களையும் திராட்சை தோட்டத்தையும் ஒலிவ மரங்களையும் அனுபவிக்க வச்சாரு. யோசுவா ஜனங்களை கூப்பிட்டு கர்த்தருக்கு பயந்து உண்மையா நடந்துக்கோங்க, விக்கிரகங்களை சேவிக்கிறத விட்டுடுங்க, நீங்க யாரை சேவிக்கீங்கிறத இப்பவே தெரிந்தெடுத்துக்கங்க, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்றான். அதுக்கு ஜனங்களும் நாங்க கர்த்தரை விட்டு விலக மாட்டோம், அவர் எங்களை எகிப்துல இருந்து விடுவிச்சதை நாங்கள் நினைவு கொள்வோம், நாங்களும் கர்த்தரை தான் சேவிப்போம்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்துல இதை எழுதுறான். ஒரு பெரிய கல்லை இதுக்கு சாட்சியா நிறுத்துறான். இந்த கல் நம்மளுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டது போல இது ஒரு சாட்சியாவும் இருக்கும்னு சொல்லி ஜனங்களை அந்த இடத்துல இருந்து அனுப்பிவிட்டான். இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நூனின் குமாரனான யோசுவா 110 வயதுல மரணம் அடைந்தான். அவனை எபிராயிம் மலை தேசத்துல உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சேராங்கிற இடத்துல அடக்கம் பண்ணினாங்க. யோசுவா உயிரோடு இருந்த நாட்கள்லையும் யோசுவாவை அறிந்த மூப்பர்கள் உயிரோடு இருந்த காலத்திலையும் இஸ்ரவேல் மக்கள் தேவனை மாத்திரம்தான் சேவிச்சாங்க. அவங்க எந்த ஒரு விக்கிரகத்தையும் வழிபடல. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்புடைய எலும்புகளும் இந்த சீகேம்ல அடக்கம் செய்யப்பட்டது. ஆரோனின் குமாரனான எலியாசாரும் மரணம் அடைந்தான். அவனுடைய குமாரனான பினேகாசுக்கு எபிராயிம் மலை தேசத்துல கொடுக்கப்பட்ட மேட்டுல எலியாசாரையும் அடக்கம் பண்ணினாங்க. இது இந்த அதிகாரத்துடைய முடிவு. யோசுவாவுடைய மரணத்தோட இந்த யோசுவா புஸ்தகமும் நிறைவு பெறுது. இந்த அதிகாரத்துல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, தேவன் செஞ்ச நன்மைகளை நம்ம எப்பயும் நினைவில் கொள்ளணும். அவர் வழிநடத்தி வந்த பாதைகளை நம்ம எப்பயுமே மறக்க கூடாது. அடுத்ததா குடும்பம் முழுவதுமா நம்ம கர்த்தரை மாத்திரம் சேவிக்கணும். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். ஆமேன்.